ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நியூவாக ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஜியோ சீரீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோட நேம் ஹோம் டவுன் ரொமான்ஸ். ஆல்ரெடி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் ஒரு எபிசோட் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த எபிசோடை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் பார்த்த அதே கப்பல்ஸ் தான் அஃபேர் சீரீஸில் உள்ள கப்பல்ஸ் 2 பேரும் தான் நடிச்சிருக்காங்க. அதில் எப்படி நடிச்சிருந்தாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அதில் நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செக்ஸியாக தான் இருக்கும். அதுவும் நம்ம லோக்மேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சீரீஸ்லேயும் பயங்கரமாக இருக்கும் ட்ரெஸ்ஸிங்லாம். இதில் அப்படிலாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வில்லேஜ் கேர்ள் எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்களோட கேரக்டர் ரொம்பவே ஃபன்னாக பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்குது. சரி வாங்க 2 பேரும் என்னென்ன கேரக்டராக இருக்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம சோனியா அஃபேர் சீரீஸில் மியூசிஷியனாக இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இதில் என்னவா இருக்காங்கன்னா ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. சிஇஓ கிடையாது, பட் அங்கே இருக்கிறதுலையே ரொம்பவே ரிச்சான ஃபேமிலி அவங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலியில் உள்ள ஒரு பொண்ணு. அவங்க பெரிய பொண்ணு. இன்னொரு பொண்ணு இருக்காங்க, அவங்க தங்கச்சி. அவங்களோட பேர் சாங்கு, இவங்களோட பேர் சி. மொத்தம் அவங்க வீட்டில் 2 பொண்ணு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம லூக்மே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வில்லேஜ் கேரக்டர் தான். ஒரு வில்லேஜ் கேர்ள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி வில்லேஜ் கேரக்டர் அவங்க. அவங்களுடைய பேர் இதில் கிளா. இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இவங்க 2 ஹீரோயின், அந்த ஹீரோயினுக்கு ஒரு தங்கச்சி, அவங்க அப்பா அம்மா. இப்போதைக்கு இருக்கிற கேரக்டர்ஸ் இவங்க தான். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சீரீஸ் ஸ்டார்ட் ஆனதுமே இவங்களுடைய இன்ட்ரோ அது இதெல்லாம் சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கொடுக்காம டைரக்டாக விஷயத்துக்கு வராங்க. ஒரு போர்டு மீட்டிங் மாதிரி இருக்கு. மீட்டிங் நடந்துகிட்டு இருக்க இடத்துல ஜீயும் கிளாயும் காட்டுறாங்க. கிளா என்ன பண்றானா அப்படியே கையை காமிச்சு எனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கையை காட்ட அங்க இருக்கிற எல்லாரும் பயப்படுறாங்க. இவன் யாரை கையை காட்டுறான்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கையை நகர்த்திட்டு வந்து கரெக்டா நம்ம ஜீ கிட்ட கையை காமிச்சு எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்ல எல்லாரும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. நம்ம கிளா என்ன சொல்கிறான்னா, நான் வந்து என்னுடைய லேண்டை இன்னும் 30 இயர்ஸ்க்கு உங்ககிட்ட நான் கொடுக்கணுன்னா அக்ரிமெண்ட் போடணுன்னா எனக்கு இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணி வைங்க, அப்படின்னா நான் ஓகே சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவ ஃபோனில் ஒரு ஃபோட்டோ மாதிரி காட்ட எல்லாரும் எட்டி பார்க்குறாங்க. ஆக்சுவலி இவ ஃபோனில் செல்ஃபி கேமரா ஆன் பண்ணி நம்ம ஜீயை தான் காட்டுறா. எல்லாரும் எட்டி பார்த்துட்டு பயப்படுறாங்க. போய் இவளையா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கே இவ்வளோ ஷாக் இருந்தா அப்போ இவளுக்கு எவ்வளோ ஷாக்காக இருக்கும். அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விட போக நம்ம கிளாலாம் ஓடி போய் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு செகண்ட் கிஸ்ஸும் பண்ணிடுறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுறான்னா நம்ம ஜீ அப்படியே யோசிச்சு பார்க்குறான். ஒருவேளை நம்ம 2 பேருக்கு மேரேஜ் ஆனா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்க மாட்டு வண்டியில 2 பேரும் மேரேஜ் ஆகி அப்படியே அவங்க ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம கிளாஸ் ஜீயை கீழே விழுந்தோம். இவங்க கடந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. ஜீயை ஓடி வந்து அவங்க தங்கச்சி சாங் தான் தூக்குறாங்க. ஜீ நீ ஓகேவான்னு சொல்லிட்டு. ஸோ எழுந்ததுமே ஜீ என்ன கேட்குறான்னா, என்னது நீ என்ன மேரேஜ் பண்ணிப்பியா? சீரியஸாக சொல்கிறியா? நீ என்ன லூஸா? நீ இப்போ உன் லேண்டை கொடுக்கலன்னா நாங்கள் என்ன அப்படியே ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோமா? எங்கள் கம்பெனி இழுத்து மூடிட்டு போயிடுவோன்னு நினச்சிட்டு இருக்கியாங்கிற மாதிரி கோவமாக பேச. ஸோ இப்போ கிளா கையில் தான் எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் கம்பெனிக்கு இப்போ வந்து கிளாவோடைய லேண்டு ரொம்பவே முக்கியம். ஸோ அவள் பிஹேவ் பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னா, சரி உங்களுக்கு ஓகேண்ணா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தாராளமாக நீங்கள் எனக்கு கால் பண்ணி ஓகே சொல்லலாம். ஓகே இல்லைண்ணா விட்டுருங்க. ஓகேவா நான் இங்கேருந்து கிளம்பவான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. என்னடா அழகாக முடிய வேண்டிய டீலை இந்த ஜீ வந்து இப்படி கெடுத்து விட்டுட்டாலேங்கிற மாதிரி அவங்க அப்பா. இப்போதான் மெயின் பிக்சருக்கு வராங்க. நம்ம கிளாவை காட்டுறாங்க. அவளுடைய லைஃப் ஸ்டைல், அவளுடைய வீடு, அவளுடைய லேண்டு எல்லாம். மார்னிங் எழுந்திருக்கும் போது அப்படியே சாங்ஸ்லாம் கேட்டுட்டு தான் எழுந்திருக்கிறா. அதுவும் பார்த்தீங்கன்னா ஓல்டு சாங்ஸ் தான், நியூ சாங்ஸ்லாம் கேட்கறது கிடையாது. டான்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற கோழிங்களை பார்த்துக்கிட்டு ஆடு மாடு இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ரொம்பவே சிம்பிளான லைஃப் ஸ்டைல் தான் நம்ம கிளாவோட லைஃப் ஸ்டைல். அப்படியே இங்கே ஜியோட லைஃப் ஸ்டைலை காட்டுறாங்க. அவளோட லைஃப் ஸ்டைலுக்கும் இதுக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. வீடு முதற்கொண்டு அவளோட வீடை பார்த்தீங்கன்னா அப்படியே அரண்மனை மாதிரி இருக்குது. அவளோட வீடை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்குது.
ஸோ இப்போ அவள் எழுந்ததை காட்டினாங்கல்ல, அதே மாதிரி இங்கே ஜி எழுந்திருக்கிறத காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 இல்லை, ஒரு 5-6 மெய்டு இவ காலைல எழுந்திருக்கிறதுக்கு மட்டுமே அத்தனை பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இவ எழுந்திருக்கும் போதே நல்ல ஃப்ளவர்லாம் ஸ்மெல் பண்ணுங்கிறதுக்காக தினமும் ஃப்ளவரை சேஞ்ச் பண்ணுறாங்க, பெட்டை சேஞ்ச் பண்ணுறாங்க. இவ எழுந்திருச்சு இப்படி காலை கீழே கூட வைக்க விட மாட்டுறாங்க. அப்படியே 2 பேர் கொண்டு வந்து செப்பலை மாட்டி விடுறது, அவங்களுக்கு நைட் ட்ரெஸ் மாட்டி விடுறது, எல்லாத்துக்குமே வந்து இவ எந்த எஃபோர்ட்டுமே போட மாட்டா. கையை நீட்டினானா ட்ரெஸ்ஸை மாட்டி விடுவாங்க, காலை நீட்டினானா ஷூவை மாட்டி விடுறாங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்க. அப்புறம் குளிக்கிறது, ட்ரெஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க. காஃபி டீ எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. ஏன்னா இந்த வீட்லேயே இவ்வளோ பெரிய வீட்டில், இவ்வளோ ரிச்சான ஒரு வீட்டில் பெரிய பொண்ணுனா இவ தான். ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்து ரொம்ப செல்லம் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இவங்களோட லைஃப் ஸ்டைலை காமிச்சிட்டு இப்போ இவங்க அப்பா அம்மா தங்கச்சியை காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் தான் இவங்க அப்பா அம்மா. இதில் பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்க அந்த பொண்ணு தான் இவளுடைய தங்கச்சி. இவ பேர் தான் சாங். இப்போ இவங்க அப்பா எதை பற்றி பேசிகிட்டு இருக்காருன்னா அந்த லேண்டை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இனிமே ஆஃபீஸ் வரதா இல்லைம்மா, நான் என் வேலையை பார்க்கலான்னு இருக்கேன், ஜாலியாக ஊர் சுற்றலான்னு இருக்கேங்கிற மாதிரி சொல்ல, ஏன்பா என்னாச்சு, எதுக்காக இந்த மாதிரி டிசிஷன் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி சாங்க கேட்க, அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, போதுமா நான் உழைச்சது, இனிமேல் அவங்க அம்மா கூட சேர்ந்துட்டு ஜாலியாக ஊர் சுற்ற போகிறேன், அவ்வளோதான் இனிமேல். அது மட்டும் இல்லாமல் ஒன்றா இனிமேல் நாங்கள் சிஇஓவாக போடலான்னு இருக்கோம், நீ இனிமேல் இதை எல்லாத்தையும் பார்த்துக்கணுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம ஜி வந்து என்ன சொன்னீங்க, எனக்கு எதுவுமே கேட்கலையே என்னன்னு சொல்லி கேட்க, அவங்க அப்பா உடனே அந்த விஷயத்த சொல்லாமல், தூங்குறதுக்குனே இந்த உலகத்தில் ஒரு ஆள் இருக்காங்கன்னா அது நீனாதாம்மா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னது தூங்குறேனா, நான் தூங்குறேனா, நான் எவ்வளோ டெடிக்கேஷனோட 6 o'clockலாம் எழுந்து ரெடியாகி இங்கே டான்னு வந்து உட்காந்துருக்கேன், என்னை பார்த்து நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களே, என்னை பார்த்தா நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ சொல்கிறது மார்னிங் 6 o'clock, நாங்கள் சொல்கிறது ஈவினிங் 6 o'clockமா, இப்போ இது டின்னர் டைமுங்கிறாங்க. என்னது ஈவினிங் 6 o'clock? சே, எப்போ பாரு சீக்கிரம் எழுந்திருக்குன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஆகிடுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவளை திட்ட இவ ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு சாங் தான் ஃபேவரட், நான் ஒரு ஆளே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறா. இப்போ மெயின் விஷயத்துக்கு வரா, ஏன் இப்போ சாங்கை சிஓ பொண்ணும், அவளை விட பெரிய பொண்ணு நான் தானே, நியாயப்படி எனக்கு தானே அது வரணும், எதுக்கு இப்போ அவளை போகிறீங்கன்னு சொல்லி கேட்க, உனக்கும் கம்பெனிக்கும் என்னமா சம்மந்தம், ஏதாவது ஒன்று தெரியுமான்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு. ஏன் எனக்கு ஏன் எதுவும் தெரியாது, நீங்கள் எனக்கு சான்ஸ் கொடுக்கவே இல்லை, என்னை ஒரு ஒர்க் பண்ணுன்னு சொல்லி பார்த்தா தானே நான் எப்படி பண்ணுறேன்னு தெரியும், நீங்கள் எனக்கு அதுக்கான சான்ஸே கொடுக்கவே இல்லை, சான்ஸ் கூட எனக்கு தரது கிடையாது, எப்போ பார்த்தாலும் சாங்குக்கு தான் தரீங்கிற மாதிரி சொல்ல, எந்த சான்ஸையும் நாங்கள் அவன் சிஸ்டருக்கு தரலம்மா, அவளாவே கேட்டு இது பண்ணட்டுமா அது பண்ணட்டுமான்னு கேட்டு அதில் இன்வால்வ் ஆகிறா. என்னைக்காவது நீ நம்ம கம்பெனி ப்ராப்ளமில் இன்வால்வ் ஆகியிருக்கியா? இல்லை, அப்படி இருக்கும்போது நீ இதெல்லாம் கேட்கலாமாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படியே பேசி டென்ஷன் ஆக, ஸோ சாங் என்ன சொல்கிறான்னா, அப்பாவை டென்ஷன் பண்ணாத, கம்முன்னு இருன்னு சொல்கிறாங்க. கம்முன்னு சாப்பிட்டுட்டு கிளம்புன்னு சொல்லி எல்லாருமே இவளை அவாய்ட் பண்ணுற மாதிரியே பேச, அதில் டென்ஷன் ஆன இவ, எனக்கு பசிக்கலை, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு எழுந்து நின்று கத்த ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ இவ கத்த தான் போகிறான்னு தெரிஞ்சவங்க எல்லாருமே காதில் ஏர்போர்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க. இது ரெகுலராக நடக்கிற விஷயம் போல். ஸோ அதனால் ஏர்போர்ட்ஸை வச்சுக்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, கிளாவோட உனக்கு மீட்டிங் இருக்குமா, அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம் சரியாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வெளில போனவ வெளியும் போய் நின்று கத்துறா. ஏன்னு பார்த்தா அவளோட பேக் எடுத்துகிட்டு வந்து தரணும் போல், அதுக்காக கத்துறா. ஸோ சொல்லாமலே அந்த ஆன்ட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததும், இந்த வீட்லேயே என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள்லாம் நீங்கள் தான் ஆன்ட்டிங்கிற மாதிரி ஆன்ட்டிக்கு ஒரு பாராட்டு மடலை வழங்கிட்டு வெளில கிளம்புறா. எங்கம்மா போகிறேன்னு சொல்லி கேட்டா, வேற எங்கே, நான் டென்ஷனாலே ஷாப்பிங் தான் போவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஷாப்பிங் போகிறாங்க. ஷாப்பிங் போகிறதுக்கு எதுக்குமே இவளுக்கு காசு தேவையில்லைன்னு வைங்களேன், ஏன்னா இது எல்லாமே இவங்களோடது தான். இந்த மால் தான் எஸ் மால், இவங்களுடைய ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ அவங்க போயிட்டு அந்த ஷாப்பிங் பண்ணிட்டு வெளியில் வரும்போது அங்கே ஒரு அம்மா அப்பா ஒரு பேபி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, இவரோட அம்மா அப்பா இவகிட்ட பல வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல பேசின விஷயம்தான். இவ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்கரேஜிங்கான பர்சனாக மோட்டிவேட்டடாக தான் இருந்திருக்கா. நான் தான்ப்பா இதெல்லாம் ஒரு நாள் பார்த்துக்கணும், நான் இங்கே வந்து ஒர்க் பண்ணணும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற மாதிரி சின்ன பிள்ளையிலே சொல்லியிருந்திருக்கா. அப்போவே இவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ ஏமா ஒர்க் பண்ணணும், நீ இந்த வீட்டோட பிரின்சஸ்மா, மகாராணிமா, நீலாம் ஒர்க் பண்ணக்கூடாது, கம்முன்னு கையை காமிச்சிட்டு நீ பாட்டுக்கும் வேலையை பார்க்கணும், இங்கே தான் நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க நமக்கு, அவங்க ஒர்க்கெலாம் பார்த்துப்பாங்கங்கிற மாதிரி அப்போவே பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் இருந்த இந்த பொண்ணை இவர் தான் மைண்டை சேஞ்ச் பண்ணி விட்டுருக்காரு. செல்லம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்ததே அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான் போல. இப்போ வந்து இந்த பொண்ணை திட்டுறாங்க.
இப்போ பர்ச்சேஸ் முடிஞ்சு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்ப இங்கே நம்ம கிளாவை காட்டுறாங்க. கிளாவுக்கு ஒரு பிரதர் அவன் இப்போ வெள்ளப்படுத்து காலை ஆடிக்கிட்டு இருக்கு. கிளா எங்க வர எங்க போன இவ்வளோ நேரம்னு சொல்லி கேட்குறான். ஃபெர்டிலைசர் வாங்க போனேன் சோம்கித் அங்கிள் வீட்டுக்கு, அவர் இந்த டிஷர்ட்லாம் கொடுத்தாருன்னு சொல்லி டிஷர்ட் கொடுத்து வாவ் நிறையா டிஷர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் 2 டிஷர்ட் அவன் எடுத்துக்கிட்டு இதுதான் என்னுடைய வைபுக்கு சூப்பராக செட் ஆகும், நான் இதே எடுத்துக்கிறேன். நீ எதுக்கு எப்போ பார்த்தாலும் ஃபெர்டிலைசர் டிஷர்ட்டே போடுற, உங்ககிட்ட தான் நிறையா காசு இருக்குல்ல, டிஃப்ரெண்ட்டாக வாங்கி போட வேண்டியதானே, ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி இவன் கேட்க அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மற்றவங்களுக்காக நான் நடிக்க விரும்புகிறா தம்பி, எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, பிடிச்சிருக்கு. நான் எவ்வளோ ரிச் ஆனாலும் நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் இருப்பேன். பார்க்குறவங்க என்ன நினச்சா நமக்கு என்னங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நீ வெளியில் போகிறல்ல, பேங்காக் போகிறல்ல, இந்த கார் எடுத்துகிட்டு போவாத, வேறு ஏதாவது காரில் போகணும்னு சொல்ல அதை கூட நம்ம கிளாக் காதில் வாங்காம முடியவே முடியாது, நான் இதில் தான் போவேன், இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போவேன், பார்த்தா பாருங்கடா பார்க்குறேன் நான் போங்கடாங்கிற மாதிரி சொல்ல இவனும் அதை என்கரேஜ் பண்ணுறான். ஓ மை காட் மை ப்ரோ எவ்வளோ கூலஸ்டாக இருக்காங்கல்ல, செம்ம இல்லைங்கிற மாதிரி இவனும் சொல்ல. இப்போ இங்கே நம்ம ஜீயை காட்டுறாங்க. ஜீயை பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கார் ஆர்டர் பண்ணியிருப்பா போல், எல்லோ கலரில் அப்படியே வந்து இறங்குது ஃபெராரி. இது ஃபெராரி தானே, ஐ டோன்ட் நோ, லம்போர்கினியும் இருக்கும். சரி இந்த கார் வந்து இறங்க அங்கே வந்து பார்த்து அந்த மெய்டு ஆண்டி என்ன பண்ணுறாங்கன்னா, ஓ மை காட் இன்னொரு காரா, இந்த மந்தில் நீங்கள் ஆல்ரெடி 3 கார் வாங்கிட்டீங்க, இப்போ 4ஆவதாங்கிறீங்க. ஆண்டி எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகிறீங்க, உங்களுக்கு தான் தெரியல நான் டென்ஷனாக இருந்தா ஸ்ட்ரெஸ் ஆனால் பர்ச்சேஸ் பண்ணுவேன், கார் வாங்குவேன், அந்த மாதிரி தான் என் மூடு சரியில்லை அதுக்காக நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன், பார்த்தீங்களா மூடு சரியில்லைன்னுலாம் கார் வாங்குறா. ஸோ இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கு இவங்க அப்பா கார் வாங்கியிருந்தப்ப நடந்த ஃப்ளாஷ்பேக் மாதிரி வச்சுக்கோங்களேன். இவங்க அப்பா சின்ன வயசில் கார் வாங்கியிருக்காரு, இவங்க சின்ன வயசாக இருக்கும் போது அவங்க அப்பா கார் வாங்கியிருக்காரு. அப்போ கூட அப்பா நானும் ட்ரைவ் பண்ணணும்னு சொல்லி இவங்க சொல்ல, நீ பெரிய பொண்ணானதுக்கப்புறம் நிறைய கார் வாங்கி சூப்பராக ஜாலியாக ட்ரைவ் பண்ணுறா கண்ணா, இன்னைக்கு நீ வந்து எங்களோட பிரின்சஸில், ஸோ பிரின்சஸை நாங்கள் பின்னாடி உட்கார வச்சு அழகாக ட்ரைவ் பண்ணிட்டு போவோமா, நீயும் கூட வருவியா, ஓகேவாம்மான்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. அதெல்லாம் இவங்க அப்பப்போ ஃப்ளாஷ்பேக் மாதிரி நினச்சி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ இங்கே இவங்களுடைய ஆஃபீஸில் மீட்டிங் போயிட்டுருக்கு. கிளாவோட ஃபீல்டை எதுக்காக கேட்டிருக்காங்கன்னா, இவங்களுடைய ரைஸ் ஃபார்மிங்க்கு ஒரு டெமோ ஃபீல்டு மாதிரி எதையாவது இவங்க ஒரு ப்ராடக்டை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, அந்த ப்ராடக்டை செக் பண்ணி பார்க்க ஒரு ஃபீல்டு வேணும்ல, அது மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இப்போ இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல இவனுடைய அந்த மால் இருக்கு இல்லையா, அந்த மாலை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அதை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எவ்வளோ ஆகும் என்ன ஆகுங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அழையா விருந்தாளியா நம்ம ஜீ வரா. இவ வந்ததும் இவ வேறையாங்கிற மாதிரி கூட இருக்கிற எல்லாருமே இவளை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. இவளும் வந்து உட்கார அப்படியே இந்த விஷயத்தை பற்றி அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. எல்லோரும் ரொம்ப சீரியஸாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, ஓவராக ஸ்வெட் ஆகுது, ஏசி போடுங்களேங்கிற மாதிரி சொல்கிறான். இவங்க அப்பாவுக்கு டென்ஷன் ஆகுது. ஏம்மா இங்கே நாங்களாம் என்ன பேசிகிட்டு இருக்கோம், நீ என்னவா பேசுகிறேன்னு சொல்லி கேட்க, ஐயோ அப்பா என்ன தப்பாக நினைக்காதீங்க, இப்போது இந்த மாதிரி ஓவராக ஸ்வெட் ஆச்சுன்னு வச்சுக்கேன், இவங்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, டென்ஷன் ஆவாங்க, க்ரியேட்டிவிட்டி குறைஞ்சி போயிடும். இதனால் என்ன ஆகும், நம்ம மீட்டிங் தானே கெட்டு போகும். அஸ் அ ஃபியூச்சர் சிஇஓவா நான் இவங்களெல்லாம் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா, அது ஏன் அவங்களுக்கு புரியலங்கிற மாதிரி பேசுகிறா. ஸோ இப்போ ஓனர் வராங்க, அதாவது லேண்ட் ஓனர் வராங்க, வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பணிவாக கூட்டிகிட்டு வர மீட்டிங் ஹாலுக்குள்ளே அப்படியே வர, இவங்க வராங்கன்னு தெரிஞ்சதும் நம்ம சாங் எழுந்து வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக வராங்க, கூடவே நம்ம ஜீயும் எழுந்து வராங்க. சாங் எழுந்து வந்து இவங்கள ரிசீவ் பண்ண வர நம்ம ஜீ மட்டும் வெளில போய் எட்டி பார்க்குறான், ஓனர் எங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்களை பார்த்தா ஓனர் மாதிரி இல்லை இல்லையா, அதனால ஓனர் எங்கன்னு சொல்லிட்டு வெளில போய் எட்டி பார்க்குறா. டென்ஷன் ஆகுது சாங்குக்கு. இங்கே பாருன்னு கண்ணாலே காட்டுறாங்க, ஆனாலும் அதெல்லாம் இவளுக்கு புரிஞ்சுக்க தெரியல. ஸோ இவங்க கிட்ட கிட்ட என்ன பண்ணுறான்னா, உன் பாஸை கூப்பிடு, உன் பாஸ் கிட்ட நான் பேசணும்னு சொல்ல, உன்கிட்டே நான் பேசிடலாம், ஆனால் நான் பிஸ்னஸ் டீல்லாம் பேசணுன்னா ஓனர்கிட்ட மட்டும்தான் பேசுவேன், எம்ப்ளாயி கிட்டலாம் பேச மாட்டேன். உன்கிட்ட நான் சொல்லி அதை நீ அவங்கக்கிட்ட சொல்லி ரொம்பவே டைம் ஆகுமா, எனக்கு அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது, நீ ஓனரை கூப்பிடு, நான் பேசுகிறேன்னு திரும்ப இதையே சொல்ல நம்ம சாங்குக்கு வேற டென்ஷன் ஆகுது. கம்மனு நீ என்ன பேசுகிறேன்னு உனக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு பேச இவங்க அப்பாவுக்கு வேற ஒரு பக்கம் பிபி ஏறுது. ஸோ நம்ம சாங் வந்துட்டு இவங்களுக்கு கை கொடுத்துட்டு உட்காருங்க, நம்ம இதை பற்றி பேசலாம் ப்ளீஸ் உட்காருங்கன்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிட்டு சாங்கும் அவள் இடத்துக்கு போய் உட்கார்றா. அப்போவும் நம்ம வாயை மூடுற மாதிரி தெரியல. ஜீ என்ன சொல்கிறானா,
நான் உங்க எல்லாருக்கும் நான் என்ன செய்ய போறேங்கிறத காட்ட விரும்புறேன், வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். நான் பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுனா டைரெக்டாக ஓனர்ஸ் கிட்ட மட்டும்தான் பேசுவேன், அதனால தான் சொல்கிறேன். நீங்களே சொல்லுங்க, ஓனர்கிட்ட பேசினா தானே சீக்கிரம் வேலை முடியும். ஏம்மா நீ சும்மாவே உட்காந்துருக்கிய, ஓனர் எங்கம்மா, ஓனர் கூப்பிடுமா அப்படிங்கிற மாதிரி கிளா கிட்ட திரும்ப திரும்ப பேச ஒரு வழியாக நம்ம சாங்கும் நீ பேசிக்கிட்டு இருக்கதே ஓனர்கிட்ட தான் சொன்னதுக்கு அப்புறம் என்னது இவ ஓனரா அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு வணக்கம் வச்சுட்டு இப்போ எல்லாரும் போய் உட்காந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடியே கிளா பேச ஆரம்பிச்சிட்றா. எனக்கு டீல் ஓகேங்கிற மாதிரி சொல்ல, என்னது டீல் ஓகேவான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷாக்காக இருக்கு. அதுலேயும் முக்கியமாக நம்ம ஜி, நிஜமாவே நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்களா, நிஜமாவே ஓகே சொல்லிட்டீங்களான்னு சொல்லி கேட்க, பார்த்தீங்களா எல்லாரும் பார்த்தீங்களா, நான் வந்த நேரம், நான் ஒரு விஷயத்தில் கையை வச்சுன்னா வச்சுக்கோங்களேன் அது ஜகஜோதியாக முடியும், உங்கள் கண்ணு முன்னாடியே நான் ஒரு டெமோ காட்டிட்டேன் பார்த்தீங்களாங்கிற மாதிரி எல்லா கிரெடிட்ஸையும் இவ எடுத்துக்கிறா. ஸோ இதுக்கு சாங் என்ன சொல்கிறான்னா, உங்களுடைய டிமாண்ட் என்னன்னு சொல்லுங்கள், நீங்கள் திடீர்னு இப்படி ஓகே சொல்லுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, 3 இயர்ஸாக கேட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் இன்னும் சொல்லிகிட்டு இருக்கீங்க, ஆனால் திடீர்னு ஓகே சொல்லியிருக்கீங்கன்னா உங்களுக்குன்னு ஏதாவது கண்டிஷன் இருக்கும்ல, அதை என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க, ஏய் நீ என்ன பேசிகிட்டு இருக்க கண்டிஷன் சொல்லிட்டு, நம்ம கேட்டவங்க இல்லைன்னு சொல்லுவாங்களா, அவங்கள பாரு எவ்வளவு மரியாதையா எவ்வளவு சாந்த சொருபியா இருக்காங்க, ரொம்ப கைண்டான பர்சன் போல, நம்ம என்ன கேட்டாலும் செஞ்சு தருவாங்கங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமாம் செஞ்சு தருவேன்னு சொல்லிட்டு கிளா எழுந்து, நான் இந்த டீலுக்கு ஓகே சொல்லணும்னா நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும், நான் இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு டைரெக்டாக ஜியோட அப்பாவை கையை காமிச்சு அப்படியே கையை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் கொண்டுட்டு வந்து நம்ம ஜியை காட்ட, ஜிக்கு என்னது நானான்னு சொல்லிட்டு ஷாக்கு தாங்க முடியல. ஷாக்கில் அப்படியே கீழே விழ போக இவங்க பிடிக்க போக, பிடிச்சதுக்கு அப்புறம் கீழே விழுந்தது எழுந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்போ கூட சாங் என்ன சொல்கிறான்னா, நம்ம வேணா ஒரு 6 மந்த்து இல்லைனா 3 மந்த் அந்த மாதிரியாவது உங்கள் லேண்டை கொடுங்களேன்னு சொல்லி கேட்க, இம்பாசிபிள். ஒருவேளை நான் ஓகே சொல்லணும்னா, நான் சொன்னதுக்கு உங்களுக்குலாம் ஓகேண்ணா என்னை வந்து பாருங்கள், தாராளமாக கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. இப்போ எல்லாரும் நம்ம ஜியவே ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணு போய் மேரேஜ் பண்ண சொல்லி கேட்டுடுச்சு, ஒரு வில்லேஜ் கேர்ள்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எம்பரசிங்காக ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே அவங்க பின்னாடியே இவங்களும் வெளியில கிளம்பிடுறாங்க. எங்க போறாங்கன்னு பார்த்தா அவங்க லிஃப்ட்டுக்குள்ள போக, இவங்களும் லிஃப்ட்டுக்குள்ள போக, இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. உனக்கு புரியுதா, நீ இப்ப என்ன கேட்டேன்னு உனக்கு புரியுதா, நான் எவ்வளவு பெரிய கம்பெனி ஓனரு, என்ன போய் நீ மேரேஜ் பண்ண சொல்லி கேட்டிருக்கியே, நீ என்ன நினைச்சிட்டு கேட்டேங்கிற மாதிரி கேட்க, இவங்க அப்படியே சாங் கேட்டுட்டே இருக்கிறத பார்த்து டென்ஷன் ஆகுது. ஸோ அவங்க காதுல இருந்து ஏர்போர்ட்ஸை பிடிங்கி இவங்க காதில் வச்சு கேட்டு பார்க்க, என்ன இவ்வளோ ஓல்டு சாங்கா இருக்கு, இதை போய் இப்படி ரசிச்சு கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்ல, ஓல்டு இஸ் கோல்டுமாங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவங்க இப்படியே இந்த மேரேஜை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட போயிட்டு, எனக்கு இனிமேல் நீ ஒரு மாதிரியான ஆளுன்னு தோணுது, எனக்கு பயமாக இருக்கிற அந்த இடத்த விட்டு போகிறேங்கிற மாதிரி. இப்போ இவங்க இந்த இடத்த விட்டு ஓடி வர, ஏர்போர்ட்ஸை கொடுத்துட்டு போன்னு சொல்லி அவங்களும் கத்துறாங்க. இப்போ 2 பேரோட காரும் பக்கத்தில் நிறுத்திருக்கு. இவங்களோடது ஓல்டு காரு ட்ரக்கு மாதிரி இருக்கு, இவங்களோடது நியூ லேம்பர்கனி காரு. ஸோ இதை 2த்தையும் அப்படியே காட்டுறாங்க. இப்போ அங்கே வந்தவங்க, இதுவா அவனுடைய காருன்னு சொல்லிட்டு இவங்க அவங்கள பார்த்து கேட்க, யா தட்ஸ் மை கார், எப்படி இருக்கு பாரு ஜம்முன்னு சொல்லிட்டு கிளாஸ் சொல்கிறாங்க. கடவுளே, இந்த காரெல்லாம் உனக்கு கொண்டு வர மனசு வந்தது இல்லாமல் விவிஐபி ஸ்லாட்டில் கொண்டு நிறுத்திருக்க பார்த்தியா, நீலாம் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பேங்கிற மாதிரி ஜி சொல்ல. இப்போ கீயை தேடுறாங்க, கீயை காணும். இவங்க மீட்டிங் ரூமில் விழுந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல கீ விழுந்துருச்சு போல். அதை இப்போ இவங்க ஜி தான் எடுத்து வச்சுருக்காங்க. என்கிட்ட தான் இருக்குது, உன்னால் என்கிட்டேருந்து இந்த கீயை வாங்க முடியும்னு நினைக்கிற, முடியவே முடியாது. ஏன்னா இந்த எஸ்மாலும் என்னோடது தான், இங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாருமே என்னோடய எம்ப்ளாயீஸ் தான். ஸோ எல்லாருமே எனக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க, உனக்கு பண்ண மாட்டாங்கங்கிற மாதிரி சொல்ல, ஓ அப்படியான்னு கேட்டுட்டு அப்படியே கிட்ட வராங்க, ரொம்பவே க்ளோஸாக வராங்க. இவங்களும் பின்னாடி போகிறாங்க, அதுக்கு மேலே போக முடியல. அப்படியே க்ளோஸாக லிப்ஸ் கிட்ட வந்து டக்குன்னு அவங்க காது பக்கம் இருக்கிற ஏர்பாட்ஸை கடிச்சு எடுத்துடுறாங்க. சரி நான் வரட்டா பேபின்னு சொல்லிட்டு இவங்க பாய் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்போ நைட் ஆகுது. நம்ம ஜி வீட்டுக்கு வர எப்படா இவ வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு போல. அவங்க அப்பா பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. நீ என்ன பண்ணியிருக்க தெரியுதா, என்னைக்காவது ஒரு நாளாவது எதையாவது கொலாப்ஸ் பண்ணாமல் இருந்திருக்கியா, எப்போ பார்த்தாலும் எனக்கு ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்க. இந்த டீலே எவ்வளோ அழகாக முடிய வேண்டியது, நீ மட்டும் அந்த இடத்துக்கு வரலன்னா சூப்பராக நாங்கள் பேசி முடிச்சிருப்போம், அவங்களும் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. நீ ஏன் இப்படி நடந்துக்கிற, என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு ஏதாவது பிரோஜனம் இருக்கான்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் வர அப்பா மாதிரி அவர் பாட்டுக்கு திட்டிக்கிட்டே இருக்காரு.
இவளும் பேச பேச ட்ரை பண்ணுறா. அவங்க அம்மா நீ ரூம்குள்ளே போன்னு சொல்லிட்டு இவ்வளோ ரூம்குள்ளே போக சொல்கிறாங்க. அப்புறம் இவளும் அப்படியே சோகமாக ரூம்குள்ளே வரா. அப்படி வரும்போது அவளுடைய தங்கச்சி சாங் இருக்கா அந்த இடத்துல. நம்ம பார்த்துக்கலாம்க்கா, சரி பண்ணிடலான்னு சொல்லி அவ சொன்னாலும் அதையும் இவங்க கேட்கல. அப்படியே கோவமாக போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கிளாவை பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஏர்போர்ட்ஸையும் பார்த்துக்கிட்டு நிலாவையும் பார்த்துக்கிட்டு இருக்க. அதே நிலாவை நம்ம ஜீயும் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஜீக்கே ஒரு பக்கம் அழுகையே வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் இவ்வளோ ஒரு மாதிரி மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ மறுநாளே அந்த கிராமத்துக்கு இவ கிளம்பிட்டா. இந்த கிராமத்தில் வழிகாட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாவோட தம்பி தான் வழிகாட்டிட்டு வரான். ஒரு கட்டத்துக்கு மேலே கிளம்பாம அப்படியே நின்றுட்டான், ஸ்டாப் பண்ணிட்டான். ஏன்டா நிற்கிற போடான்னு சொல்லி சொன்னான். இன்னும் 200 கொடுத்தாதான் நான் இந்த இடத்த விட்டு நகருவேங்கிற மாதிரி சொல்கிறான். ஆல்ரெடி 200 கொடுத்துருப்பாங்க போல், இன்னும் 200 கொடுன்னு சொல்ல இதெல்லாம் ஸ்கேமு, இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. நீ என்ன வேணாலும் பண்ணு, 200 கொடு, நான் அந்த இடத்த விட்டு நகர்றேங்கிற மாதிரி சொல்லிடுறான். வேறு வழி இல்லாமல் மொபைலை ஸ்கேன் பண்ணி இவங்களும் 200 கொடுக்க அதுக்கப்புறம் தான் வண்டி எடுத்து கூட்டிகிட்டு போகிறான். இன்னொரு பக்கம் இவங்க தங்கச்சியோட செக்ரட்டரி போய் என்ன சொல்கிறான்னா, நம்ம ஜீ தேவையான டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட சைன் வாங்க வேண்டிய டாக்குமெண்ட், அந்த பொண்ணுடைய அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ண போகிறான்னு தெரியலேன்னு சொல்லி தங்கச்சியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவ வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏய் இதெல்லாம் ஒரு வீடாடா, என்னடா இவ்வளோ க்ரீப்பியாக இருக்குது, பார்க்கவே கோஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இவளுக்கு பயமாக இருக்குது அந்த வீட்டை பார்த்தாலே. ஏய் இந்த வில்லேஜில் எவ்வளோ சூப்பரான வீடு தெரியுமா இது, என் ப்ரூவோட டேஸ்ட்டை பார்த்தியா, செம்மையாக இருக்குது வீடு, மாசாக இருக்குது, இந்த வீட்டை பார்த்து க்ரீப்பியாக இருக்குன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவனை கேட்க, சரி நான் பார்க்க வந்த ஆள் எங்கடான்னு சொல்லி கேட்டா, நீ டைமிங்கை மிஸ் பண்ணிட்ட, இப்போ நீ டைமை மிஸ் பண்ணதுனால அவங்கள பார்க்க முடியாது, நீ இப்போ அவங்கள பார்க்கணுன்னா அவங்க இருக்கிற இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகணும், இன்னும் 100 கொடுன்னு சொல்லி கேட்க, இவங்க 400ஆகவே போட்டு விட்டுறாங்க. தயவு செய்து என்னை கூப்பிட்டு போடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு போயிட்டு இவன் போய் அவளை கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறான். பார்த்தீங்கன்னா வயல்வெளியில் தான் ஒரு இடத்துல அவள் இருக்கா போல். இங்கே அது வரைக்கும் இவள் வெயிட் பண்ணல, அதனால் வெளில இருக்கிற பெஞ்சில் ஏதோ ஸ்ப்ரேலாம் அடித்து டிஷ்யூலாம் போட்டு தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவள் உட்காரா. இங்கே நம்ம ஆளை பார்த்தீங்கன்னா எருமை மாடெலாம் மேய்ச்சிக்கிட்டு ஜூஸ் குடிச்சிக்கிட்டு ஜாலியாக இருக்கா. இவள் உட்காந்து அப்படியே மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சேவல் என்ன பண்ணுது, இவளை ஒரு மாதிரி சீன்றா மாதிரி பண்ணுது. ஏய் கம்மனீருன்னு சொல்கிறாங்க, ஆனால் அது கேட்க மாட்டேங்குது. இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்த அப்படியே உன் கழுத்தை திருகி போட்டுருவேன், என்னை பற்றி தெரியாது உனக்குன்னு சொல்ல, அது காதுக்கு கேட்டுடுச்சா என்னமோ தெரியல, டக்குன்னு பறந்து இவன் மேலே விழுது. பயந்து போனவன் தெரிச்சு ஓடி போயிடுறான் அந்தாண்ட. இப்போ இங்கே வந்தவன் நம்ம கிளா கிட்ட விஷயத்த சொல்லி கிளாவை கூட்டிகிட்டு வரான். கிளாவும் இங்கே வரான். இப்போ 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. வா உள்ளே போய் பேசலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக, அப்போ அங்கே அந்த சேவல் இருக்குது, அதை பார்த்து காட்டுறாங்க. இது என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்ல, அப்புறம் நம்ம கிளா அந்த சேவலையும் தூக்கிக்கிட்டு உள்ளார போக ட்ரை பண்ணுறாங்க. எனக்கு கொஞ்சோண்டு வாட்டர் மட்டும் கிடைக்குமான்னு சொல்லி கேட்க, சரி இரு நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. சரி வெறும் வாட்டர் பாட்டில் எப்படா கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அதில் ஏதோ லிக்விட்லாம் போட்டு அதுக்கு மேலே ஜாஸ்மின்லாம் பிச்சு போட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அப்படியே டெக்கரேட்டிவாக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்துகிட்டு கொடுக்க, இது என்னம்மா இது, நான் உன்னை தண்ணி தானே கேட்டேன், மினரல் வாட்டர் மட்டும் போதுமேங்கிற மாதிரி சொல்கிறேன். இதுதான் இருக்கிறதுலே க்ளீனான வாட்டர், உனக்காக நான் என்னென்னலாம் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கொண்டு கொடுக்குறாங்க. இதை நீ இப்போ குடிச்சு தான் ஆகணுங்கிற மாதிரி சொன்னதும் வேறு வழியே இல்லாமல் இவங்களும் எடுத்து கொஞ்சோண்டு குடிச்சிட்டு, சரி நான் குடிச்சிட்டேன், இப்போ நம்ம டீலை பற்றி பேசலாமாங்கிறாங்க. அப்போ நம்ம இவங்களோட செஸ்ட்டுக்கிட்டேயே பார்க்க, ஐயோ இவன் என்ன நம்மள ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறாளேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பதறது ஒரு மாதிரி. அப்புறம் தான் தெரியுது அங்கே அந்த ஜாஸ்மின் தண்ணியோடு குடித்தாங்கல்ல, அதில் ஒரு ஜாஸ்மின் அவங்க மேலே பட்டிருக்கு. ஸோ என்ன சின்ன பசங்க மாதிரி இப்படி குடிச்சு வச்சுருக்கே, சரி உனக்கு கால்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்லர் போனால் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நேற்று விழுந்தா இல்லையா அதனால சரியான்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க ஒரு பாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, அதை போட்டு அந்த இடத்துல அப்ளை பண்ணுறாங்க காலில். யாரும் என் காலெல்லாம் டச் பண்ணுறது எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னாலும் கேட்காம, நீ என்ன சொல்கிறது நான் என்னடி கேட்குறதுன்னு சொல்லிட்டு அவங்க காலை பிடிச்சி அழகாக ஷூலேருந்து எடுத்து அந்த பாம்லாம் போட்டு தடவிட்டு மறுபடியும் ஷூக்குள்ளேயே காலை விட்டு எப்படி சொல்கிறது, ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. அது இவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவள் குணிச்சிட்டு இப்படி எழுந்திருக்கும் போது அவள் ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படியே கிட்ட க்ளோஸாக அப்படி போயிடுது. ஸோ அதில் நம்ம ஆளோடைய ஃபேஸே அப்படியே செவந்து போயிடுது ஜீக்கு.
ஸோ இப்போ நம்ம பிஸ்னஸ் பற்றி பேசலான்னு சொல்ல அதை நம்ம உள்ளே போய் பேசலாமான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அங்கே ஒரு கேட் இருக்குது. அதை பார்த்தது நம்ம ஜீக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, கொஞ்சிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்ததும் நம்ம கிளா என்ன கேட்குறான்னா, சேவலை பார்த்து தான் அவ்வளோ டென்ஷன் ஆனேன், இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க, எனக்கு கேட்னா ரொம்ப பிடிக்கும், அதுவுமே அவன் ரொம்பவே க்யூட்டாக இருக்கான்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, பிஸ்னஸ் பற்றி பேசுகிறான்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் என்னுடைய கண்டிஷனை சொல்லிட்டேனே, உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், நான் என்னோடய லேண்டை தரேங்கிற மாதிரி இவ சொல்ல, அதுக்கு அவளும் என்ன சொல்கிறான்னா, நீ எங்களுக்கு சொன்ன கண்டிஷன் ஓகே, அது கூட நான் எக்ஸ்ட்ரா ஒரு 5 கண்டிஷன் வச்சுருக்கேன், அது உனக்கு ஓகேனா சொல்லு, இப்போவே சைன் பண்ணி நான் கிளம்புறேங்கிற மாதிரி சொல்ல, இப்போ சைன் பண்ணி கொடுத்துட்டா, என்ன ஒரு ஆச்சரியம், அப்படி என்ன கண்டிஷன் நம்மக்கிட்ட சொல்லவே இல்லையே, எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இவ சைனை வாங்கிட்டு பெரிய வீராங்கனை மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஐயா அவளை ஏமாத்திட்டேங்கிற மாதிரி கிளம்பிக்கிட்டு இருக்கா. இப்போ இந்த அக்ரிமெண்ட்டில் அவள் இன்னும் என்னென்னலாம் எழுதி வச்சுருந்தான்னு தெரியல, இவங்க எதில் சைன் பண்ணாங்கன்னு தெரியல. அது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோட் இதோட முடிஞ்சிருச்சு. ஓகே கைஸ், இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், கண்டினியூ பண்ணலாம், இல்லை இது வேணாம்னா சொல்லிடுங்க, விட்டுடலாம். ஓகேவா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.